பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. அவனியிலே இறைவனுக்காய் அர்ப்பணம் செய்தவர் பெறு பெற்றோர் எனும் அருட்சான்று பார்த்திடவே அன்பர்களே ஒன்று கூடிடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மானாக உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. பாஸ்கா மறைபொருளின் பலன்களை எங்களுக்கு அளித்த இறைவா, உம்முடைய மக்களை விண்ணக கொடைகளால் நிரப்பியருளும். அதனால் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது மண்ணுலகில் துய்க்கும் மகிழ்ச்சியை முன்னுலகில் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனம் மாறுங்கள்,
ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 36 தொடக்கம் 41 பெந்தகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாய் பெறுவீர்கள். ஏனெனில் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரது அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவில் நின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நாம் ஆண்டவரையே நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி எந்நாளிலுமே என்று அக்களிப்போம், மகமகிழ்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார்.
அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசு உடலை வைத்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகின்றீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தென்றோ தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்த பொழுது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரன் நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை, நீ என் சகோதரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும், என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவிடம் செல்லவிருக்கின்றேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம், நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். இயேசு தம்மிடம் இயேசு கூறியவற்றை அவர்களிடம் சொன்னார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் ஆண்டவரை கண்டேன். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் மரியா உயிர்த்த இயேசுவை சந்தித்த அந்த அழகான காட்சியை புனித ஜோவான் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். மரியா கல்லறையை நோக்கி ஓடுகிறார். காரணம், அவர் இயேசு மீது கொண்டிருந்த ஆழமான அன்பு. மற்ற சீடர்கள் இயேசுடைய மரணத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்கின்ற ஒரு நினைப்பிலே அவர்கள் மனமடிவு கொண்ட பொழுது, இயேசுவின் மீது ஆழமான அன்பு கொண்ட மரியா கல்லறையை நோக்கி ஓடுகிறார். அங்கே அழுது கொண்டே கல்லறையை பார்த்த பொழுது அங்கே வானதூதர்களை பார்க்கின்றார். அந்த வேளையிலே அவர் அழுது கொண்டிருக்கிற பொழுதுதான் அவருடைய ஆழமான அன்பை உணர்ந்த இயேசு எந்த அளவுக்கு தன்னோடு அவர் அன்பில் இருக்கிறார் என்பதை உணர்ந்த இயேசு அவரை பார்த்து கேட்கின்றார், அம்மா, ஏன் அழுகின்றீர்? அப்பொழுது மரியா சொல்லுகிறார், என்னுடைய ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார், அவரை எங்கே வைத்தனோ எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி மீண்டும் அழுது கொண்டே இருக்கிறார். அப்பொழுது இயேசு அவரை பார்த்து கேட்கின்றார், யாரை தேடுகின்றீர் என்று. மரியா சொல்லுகிறார், நீர் அவரை தூக்கி கொண்டு போய் எங்கேன் வைத்திருந்தால் நான் அவரை எடுத்து செல்வேன் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கிற பொழுது மரியா எந்த அளவுக்கு இயேசுவின் மீது ஆழமான அன்பு கொண்டிருந்தார் என்பதைத்தான் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. உண்மையான அன்பு அதிசயங்களை ஊற்றெடுக்கும் என்று நம்முடைய திருத்தந்தை சொல்லுகிறார். நாங்கள் உண்மையான அன்பிலே வாழுகிற பொழுது அந்த அன்பு அதிசயங்களை ஊற்றெடுக்கும். இன்றைய இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம், மரியா கொண்டிருந்த அந்த ஆழமான அன்பு, அவர் இறந்த பிற்பாடும் கல்லறையை நோக்கி ஓடுகின்ற அன்பு அதிசயங்களை பெற்றெடுத்தது. உயிர்த்த இயேசு அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். ஆகவேதான் அவரை கண்ட மரியா உடனடியாக சீடர்களிடம் ஓடி அவர் சொல்வது, நான் ஆண்டவரை கண்டேன். ஆகவேதான் விவிலிய ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், she became the apostle to the apostles. அப்போஸ்தலர்களுக்கு ஒரு அப்போஸ்தலராக மரியா மாறினார். ஏன் அப்படி மாறினார் என்றால், இயேசு மீது அவர் கொண்டிருந்த ஆழமான அன்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான்
இயேசுவின் மீது ஆழமான அன்பு கொண்டிருந்தபடியால் இயேசு அவரை மிகவும் அன்போடு அழைக்கின்றார். மரியா என்று பெயர் சொல்லி அழைக்கின்றார். மரியா என்று பெயர் சொல்லி அழைத்த பொழுது மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகள் என்னுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவைக்கும் என்னை தெரியும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இயேசு மரியா என்று அன்போடு அழைத்த பொழுது அங்கே மரியா ரபூனி என்று சொல்லுகிறார். ஆகவேதான் இன்றைய நற்செய்தி அன்பை பற்றிய ஒரு அழகான காட்சியாக எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு மரியா இயேசு மீது அன்பு கொண்டிருந்தார், அந்த அன்பு பல அதிசயங்களை பெற்றுக்கொண்டது. அந்த அன்பு உயிர்த்த இயேசுவையே அவரிடம் கொண்டு வந்தது. அவர் இயேசுவை நேரடியாக கண்டார். அந்த வேளையிலே அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்தலராக அவர் மாறுகிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த பாஸ்கா காலத்திலே நாங்களும் சிறப்பாக இயேசுவை மரியாவைப் போல அன்பு செய்வோம். அவரை நாங்கள் சந்திப்போம். அவ்வாறு சந்திப்பதனூடாக இந்த உயிர்ப்பின் அப்போஸ்தலர்களாக நாங்களும் மாற இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று இந்த வேளையிலே எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். தெரிந்து கொள்பவரான தந்தையே இறைவா, உமது பணிக்காக நீர் தெரிந்து கொண்ட உமது மெய்ப்பர்கள் உமது மந்தையின் மட்டில் என்றும் அக்கறை உள்ளவர்களாகவும் சரியான பாதையில் வழிநடத்தி செல்பவர்களாகவும் இருந்திட உமது உடனிருப்பை அவர்களுக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் அடுத்தவரை அன்பு செய்யுங்கள் என்று மொழிந்த தந்தையே இறைவா, மனவேதனைகளோடும் தங்கள் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிக்கும் ஒவ்வொரு உறவுகளையும் நாங்கள் நேசிக்கவும் அவர்கள் மட்டில் மனிதநேயம் உள்ளவர்களாக நாங்கள் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் கேட்பதற்கு முன்பே எங்கள் வேண்டுதல்களை அறிபவரே இறைவா, இயற்கையின் சீற்றத்திற்குள் சிக்குண்டு தங்கள் வாழ்வாதாரத்தினையும் உறவுகளையும் இழந்து நிற்கும் எங்கள் உறவுகளிற்கு அவர்கள் வாழ்வினை கொண்டு செல்வதற்கு தேவையான புதிய பாதையினை காட்டிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றான தந்தையே இறைவா, உமது கல்வாரி பலியில் தொலைக்காட்சி மூலமும் இணையதளம் மூலமும் பங்கு பற்றி கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களின் வேண்டுதல்களுக்கும் நீரே கனிவுடன் செவிசாய்த்து அவர்களை பாதுகாத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளிலே மரியாவை எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக தந்து எந்த அளவுக்கு அவர் ஆண்டவர் மீது அன்பு கொண்டு ஒரு சிறந்த ஒரு அப்போஸ்தலராக மாறியது போல நம்முடைய வாழ்விலும் சிறப்பாக திருச்சபையிலே பணிபுரிகின்ற ஒவ்வொரு பணியாளர்களும் இயேசுவை சந்திக்கின்ற ஆழமான அனுபவத்தை பெற்று தங்களுடைய பணியை செய்ய நீரே துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது பாதுகாவல் உதவியால் நாங்கள் பெற்றுக்கொண்டதை ஒரு பொழுதும் இழந்து விடாமல் அதன் நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நமரவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தம் சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவென்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவையை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமெனவாக. அவர் பாடுபடும் என வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் அடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராகினவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலாம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கிலும் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் மறந்தவர்கள் அனைவரையும் இரக்க நினைவு கூர்ந்து மது திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்த புனிதராக அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்:
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனுள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிலுமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து கலைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நற்கருணை ஆன்மீக சுபம். நெற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். இறைவனுக்கு நன்றி கூறி சபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு சபை சாய்த்து திருமுழுக்கின் நிறைவான அருளை
உமது குடும்பத்தினர் இதயங்களில் நீர் பொழிந்துள்ளீர். அவர்கள் நிலையான பேற்றினை அடைய தகுதி பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, வாழ்வோர் அனைவரின் தாயே, வானுலகை அடையும் வழியே, வாழ்வோர் அனைவரின் தாயே, வாஞ்சையோடு அணைக்கும் தாரகையே, வாஞ்சையோடு அணைக்கும் தாரகையே, வாடிய மனிதர் கதியென கொண்டோம், ஞானம் நிறை கன்னிகையே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.